ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வந்து நான் பாதி வீடியோ தான் கொடுத்துருப்பேன். ஸோ அபிஷேகம் வீடியோ வந்து அந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணலை. சரி, அதை வந்து தனியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் மட்டும் பெண் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வேன். மகாலட்சுமி தாயாருக்கும் மாரியம்மனுக்கும் அதுக்கப்புறம் வந்து கோமாதா இவங்க 3 பேருக்கு வந்து அபிஷேகம் செய்கிறது வழக்கம். இதை தவிர்த்து பௌர்ணமி நாட்களில் வந்து அன்னபூரணி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வேன். நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, வெள்ளிக்கிழமையில ஏன் அன்னபூரணி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏதாவது ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறது உண்டு. அன்னபூர்ணி தாயாரை பொறுத்த வரைக்கும் இந்த தினங்கள்ல தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த நாட்கள்ல வருடந்தோறும் அம்பாளை எந்த நாட்கள்ல வேணா வழிபாடு செய்யலாம். ஏன்னா தினந்தோறும் அன்னம் அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமான ஒண்ணு. அப்போ எந்த நாள் வேணும்னாலும் அம்பாளுக்கு வந்து உகந்த நாள் தானே. அதனால நான் வந்து மற்ற தினங்கள்ல வழிபாடு செய்வேன். முக்கியமா பௌர்ணமி நாட்கள்ல வந்து அன்னபூர்ணி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யறது உண்டு. இதை தவிர்த்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது வருதுன்னா அப்போ ஒட்டு மொத்தமாக வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன். அந்த மாதிரி தான் செய்வேன். வெள்ளிக்கிழமை ஏன் அம்பாளுக்கு மட்டும் அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ விநாயகருக்கு, அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு, மாரியம்மனுக்கு, கோமாதா பூஜை இவங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அபிஷேகம் செய்கிறது எனக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால தான். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. மற்ற நாட்களில் கம்பல்சரி திங்கட்கிழமை பிரதோஷ நாட்களில் மாத சிவராத்திரி அப்புறம் இந்த மாதிரி நாட்களில் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது உண்டு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறேன். ஏன்னா இதை வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க. வெள்ளிக்கிழமையில் முருகனுக்கும் உகந்த நாள் தானேக்கா, ஏன் நீங்கள் அபிஷேகம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு நாளில் நான் சிறப்பாக வழிபாடு செய்கிறேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாள். அதனால தான் எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் பண்ணி நான் தீப ஆராதனை செஞ்சு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள். ஆனால் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு தெய்வத்துக்கு தான் அபிஷேகம் செய்ய முடியும். எல்லா நாட்கள், அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. அபிஷேகம் செய்யும் பொழுது கூட விநாயகர் வந்து நான் மோஸ்ட்லி அபிஷேகம் செஞ்சிருவேன், எந்த அபிஷேகம் செய்கிறதா இருந்தாலும். காரணம், விநாயகர் பெருமானுக்கு முதல் அபிஷேகம் செஞ்சுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ சதுர்த்தி வந்துடுது அப்படின்னா அந்த நாளில், இப்போ வியாழக்கிழமை சதுர்த்தி வருது அப்படின்னா அவருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அவருக்கு அபிஷேகம் செய்ய முடியாது. மற்ற தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்வேன். இந்த மாதிரி தான். இப்போ சதுர்த்தி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விநாயகர் பெருமானுக்கும் நான் அபிஷேகம் செய்வேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கம்பல்சரி வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அபிஷேகம் செய்வேன். சதுர்த்தி வர நாளில் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணிடுவேன். மற்ற நாட்களில் நான் செய்கிறது உண்டு. ஸோ இப்படி தான் என்னோட பூஜை அறையில் நான் அபிஷேக வழிபாடை வந்து செஞ்சுக்கிறேன். ஏன்னா சிலைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா எனக்கு வந்து சிலை வழிபாடு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படத்தை பார்க்குறத விட சிலையாக பார்க்கும்பொழுது நான் உயிரோட்டமாக உணர்கிற மாதிரி இருக்கும். என்னோட தெய்வங்கள் அந்த சிலைக்குள்ளே உயிரோட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு சிலை வழிபாடு ரொம்பவே பிடிக்கும். அதனால் எனக்கு அந்த வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன். எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஸோ சிலை வழிபாடு செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட, உங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு டெய்லி நிவேதனம் வச்சு வழிபாடு செய்ய பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சிலை வழிபாடு செய்யுங்க. வீட்டில் இருக்கிற சிலைகள் நிச்சயமா நமக்கு எந்த கெடுதலையும் தரப்போறதில்லை. ஏன்னா நம்ம வந்து மனசார இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு செய்கிறோம். எந்த தெய்வமும் தன்னுடைய பக்தர்களை தண்டிக்கிறதுக்காக உருவாகலை. எல்லா தெய்வமும் நம்மளை வந்து காப்பாற்றுற தெய்வங்கள் தான். அதனால தைரியமாக நீங்கள் வந்து எந்த தெய்வத்தையும் நீங்கள் வந்து சிலையாவோ படமாவோ வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த உடைந்த நிலையில், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏதாவது டேமேஜாக இருக்குது அந்த மாதிரி சிலைகளோ படமோ வந்து வீட்டில் வச்சுருக்காதீங்க. அது வந்து அதீத எதிர்மறை ஆற்றலை தரக்கூடியது. அந்த மாதிரி படங்கள் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வீட்டில் இருந்து எடுத்துருங்க. அது எவ்வளவு பிடித்த படமாக இருந்தாலும் சரி, பழங்கால படமாக இருந்தாலும் சரி, இல்லை வழி வழியாக உங்கள் முன்னோர்கள் வச்சுட்டு வந்த படமோ விக்கிரகமாவோ இருந்தாலும் சரி, உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை அடுத்து வந்து பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடாது. அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சிடலாம். இல்லைன்னா கிணறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் வந்து விட்டுடலாம். ஸோ இப்படி வந்து செஞ்சுருங்க.
அதுக்கப்புறம் வந்து அபிஷேக பொருட்கள் எப்படி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பொதுவாவே அடிக்கடி நம்ம வீட்ல செய்ற அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதுவா தான் இருக்கும். இப்ப நம்ம தனியா இப்போ ரொம்ப ஸ்பெஷலான நாள், இப்போ முருகப்பெருமானுக்கு நான் சஷ்டி விரதம் இருக்கேன். இல்ல ஏதாவது கிருத்திகை அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா நான் வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் அப்படின்ற நிலைமை இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு இந்த பஞ்சாமிர்தம், தேனு, கல்கண்டு, சர்க்கரை, அப்புறம் வந்து அரிசி மாவு, நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன அபிஷேக பொருட்கள் இருக்கோ எல்லாமே வந்து அபிஷேகம் செய்யலாம். மத்த தினங்கள்ல நம்ம சாதாரணமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம அபிஷேகம் செய்றோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா பால், தயிர், மஞ்சள் இந்த மாதிரி அபிஷேகம் கூட போதுமானது. இப்போ சந்தனம் அபிஷேகம் செய்றோம் அப்படின்னா, சந்தன அபிஷேகத்த கடைசியா செஞ்சுட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அத தவிர்த்து ஏதாவது ஒரு அபிஷேகம்னா, அது சந்தனமா இருந்தா கூட ஓகேவாக்கா? இல்ல மஞ்சள் மட்டும் போதுமா? இப்படிலாம் கேட்குறீங்க. பரவால்ல. இப்போ இன்னைக்கு தினம் வந்து பாலாபிஷேகம் செய்றேன். அடுத்த வாரம் வந்து என்னால பாலாபிஷேகம் செய்ய முடியாது. மஞ்சள் மட்டும் இருக்கு. அழகா அந்த தண்ணி சுத்தமான தண்ணீல மஞ்சள் கரைச்சு அத வந்து அபிஷேகமா பயன்படுத்தலாம். அதுவும் வந்து உகந்த அபிஷேகம் தான். எந்த அபிஷேகமும் செய்ய முடியல, எந்த பொருளுமே வீட்ல இல்ல. என்ன அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னா, சுத்தமான தண்ணீல கொஞ்சமா ஒரு பச்சை கற்பூரம் கூட போட்டு அபிஷேகத்த முடிச்சிடலாம். அதுவும் உகந்த அபிஷேகம் தான். பொதுவாகவே பச்சை கற்பூரம் வீட்ல எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோல. ஏன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில பச்சை கற்பூரம் இருக்கிறது ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடியது. எல்லா தெய்வங்களையும் வசீகரிக்கக்கூடியது பச்சை கற்பூரம். அதனால அந்த பச்சை கற்பூரத்தை கம்பல்சரி நம்ம வீட்ல வந்து வச்சிருக்கிறது நல்லது. அதே போல பெண்கள் நம்ம நெத்தியில வச்சிருக்கிறோம் இல்லையா குங்குமம், அந்த குங்குமத்துல கூட பச்சை கற்பூரத்தை கொஞ்சமா நுணுக்கி போட்டு அந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில இட்டுட்டு வரோம் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். நம்மளுடைய இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். பெண்களுக்கு வந்து அந்த இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, நிறைய டென்ஷன் எனக்கு அப்படின்ற நிறைய விஷயம் சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்மறை விஷயங்களை யோசிக்காத ஒரு ஆற்றலை வந்து அந்த பச்சை கற்பூரம் பெண்களுக்கு கொடுக்கும். அதனால அவங்க வைக்கிற குங்குமத்துல அந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு இட்டுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்றோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பூஜை அறை எப்பவுமே சுத்தமா இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம பூஜை அறைய பார்க்கும்போது கோவில் மாதிரி இருக்கணும். ஸோ அத வந்து மெனக்கெட்டு செய்யறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா, அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா கூட அதே பழக்கமாயிடும். சரி செஞ்சுக்கலாம், விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். எப்பவுமே நம்ம பூஜை அறை சுத்தமா இருக்கணும். நம்ம பூஜைக்கு பயன்படுத்துற பொருட்களும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்பதான் ஒரு நமக்கே கூட சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அழகா என்னோட பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தீப தூப ஆராதனை காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து பஞ்சகவ்ய விளக்கும் வந்து ஏத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து சங்கு பூஜையும் நான் செஞ்சிருந்தேன். சங்கு வந்து நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அந்த சங்கு பூஜையும் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். அதே போல திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த ஃபோட்டோ அண்ணாமலையாரையும், உண்ணாமுலை அம்மனையும் மேலே வந்து மாட்டணும். ஸோ அதனால சைடில் வச்சிருக்கேன். இன்னைக்கு பூஜை நல்ல திருப்தியா போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.